இப்போ இன்றைக்கு அனுப்பக்கூடிய இந்த செயற்கைக்கோள் மூலம் சவுண்டர் என்று சொல்லக்கூடிய அளவில் இந்த கடல் மற்றும் நிலப்பகுதியில் என்ன வெப்பம் இருக்கிறது தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது மேலடுக்குகளிலும் எந்த அளவுக்கு வெப்பம் இருக்குது, ஈரப்பதம் இருக்குலாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த பயன்பாடு இருக்கும். ஸோ இதன் மூலம் கண்டிப்பாக ஒரு பயன் இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக இந்த 3DS இந்த செயற்கைக்கோள் மூலமாக துல்லியமாக இயற்கை பேரிடர்களை வந்து முன்கூட்டியே கணிக்க முடியணும். அதனால் அதை வச்சு மீட்பு பணிகளை நம்ம வந்து முன்கூட்டியே ஈஸியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? சரி, இப்போ வந்து வானிலையில் வந்த தரவுகள்லாம் இருக்கு இல்லையா, வானிலை கூடங்களில் ஒரு தரவுகள், அதை தவிர்த்து பல விதங்களில் தரவுகள் சேகரிக்கப்படுகின்றன. கப்பல் மூலமாக சேகரிக்கப்படுகின்றது. விமானங்கள் சென்றாலும் விமானம் வந்து எந்த உயரத்தில் பறக்கிறதோ அந்த உயரத்திலே எந்த அளவுக்கு வெப்பம் இருக்கிறது, ஈரப்பதம் இருக்க அந்த தகவல்களும் கிடைக்கும். அதே மாதிரி மிதவைகள் உண்டு கடலில். அவைகள் மூலம் கடலினுடைய வெப்பம், காற்றினுடைய வேகம் இதெல்லாம் தெரியும். இதே போன்று இந்த தகவலும் வரும் நமக்கு. இதெல்லாம் மீண்டும் ஒரு கணினியில் புகுத்தி அந்த கணினி மூலம் நமக்கு கணினி சார்ந்த கணிப்பு கிடைக்கும். அந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும். அதுதான் இந்த வானிலை ஆய்வு மையங்கள் எப்படி சார் செயல்படுது? இந்த முன்கூட்டியே அந்த செயற்கைக்கோளுக்கும் வானிலை ஆய்வு மையத்துக்கு என்ன மாதிரியான தொடர்பு இருக்குன்னு? முக்கியமானது என்னன்னாக்கா, வானிலை வந்து தரவுகளை சேகரிக்கும் தரைநிலை கூடங்கள். அது ஒவ்வொரு கூடத்துலேயும் எந்த அளவுக்கு எந்த திசையில் காற்று வருகின்றது, காற்றின் வேகம் என்ன, காற்றின் அழுத்தம் என்ன, வெப்பம் என்ன, இதெல்லாம் பதிவு செய்யும். இதெல்லாம் வந்து ஒரு மையத்துக்கு அனுப்பப்படும். புதுதில்லியில் உள்ள மையத்துக்கு அனுப்பப்படும். அவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய கணினியில் இது பூத்துவார்கள். அதே போன்று மற்ற மையங்களும், இந்தியாவில் உள்ள மையங்களும் அவர்களும் அந்த கணினி சார்ந்த கணிப்புக்கும் பயன்படுத்தி கொள்வார்கள். அடுத்தது இதே தரவுகள் வந்து உலகினுடைய பல பாகங்களுக்கு செல்லும். எல்லா நாடுகளுடைய தரவுகளும் போகும். வட தூரத்திலிருந்து தென் தூரம் வரை உள்ள அனைத்து நாடுகளுடைய தரவுகளும் ஐரோப்பிய ஒன்றியத்துடைய இந்த தரவு சேகரிப்பு மையம், இந்த கணினி சார்ந்த கணிப்பு என்பது ரீடிங் என்ற இடத்துல இருக்கிறது இங்கிலாந்தில். ஸோ அங்கே வந்து அதனுடைய கணினியிலே அந்த அதை வெளியிடுவார்கள் அந்த கணிப்பை. அதே போன்று அமெரிக்காவில் வந்து ஜிஎஃப்எஸ் என்று சொல்லக்கூடிய கணினி சார்ந்த கணிப்பு இருக்குது. எல்லாம் இந்த உலகத்தில் அனைத்து நாடுகளும் தரக்கூடிய இந்த தரவுகள் தான் ஆதாரம். அதை வைத்துக்கொண்டு அந்த கணிக்கின்றார்கள். அதே போன்று ஆஸ்திரேலியாவுடைய ஆக்சஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய கணினி, ஜப்பானுடைய கணினி, இந்த மாதிரி பல நாடுகளுடைய கணினி, அந்தந்த நிறுவனங்கள் இந்த கணினியில் தரவுகளை புகுத்தி அந்த இதை வந்து முன்னறிவை வெளியிடுகின்றார் படங்களாக. ஸோ அதை தான் நாம் காணுகின்றோம். இப்போ ஸ்பெஷலாக இந்த செயற்கைக்கோளில் 25 விதமான நவீன கருவிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. நவீன கருவிகளோட செயல்பாடு எப்படி இருக்கும்? அது எந்த அளவுக்கு பயன்படுத்தும்? அதாவது இந்த சவுண்டர் தான் மெயின். அதாவது உங்களுக்கு ஒரு கணினி சார்ந்த கணிப்புனா தரை நிலையில் இருக்கக்கூடிய தரவுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு அடுக்கிலும் உள்ள தரவுகள் முக்கியம். ஒரு பரிணாமமான ஒரு வானிலை தரவுகளை வைத்துக்கொண்டு தான் நம்ம கணிக்க முடியும். முப்பரிணாமம் கணிக்க வேண்டும். தரை மட்டும் பற்றாது. அடுத்தது இந்த வானிலையை அப்படியே எடுத்துன்னு போனோன்னா, நம்ம வெப்பமண்டல பகுதியில் 17 கிலோமீட்டர் ஒரு அடர்ந்த இந்த வானிலை இந்த வெளிமண்டலம் உண்டு. அது ட்ரோப்போ அடுக்குன்னு சொல்லுவாங்க. அதற்கு மேலே ஸ்ட்ராட்டோ அடுக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வானிலை நிகழ்வுகளே இருக்காது. எல்லா நிகழ்வுகளும் இந்த ட்ரோப்போ அடுக்கில் தான் நிகழும். 17 கிலோமீட்டர் வரலும் தரையிலிருந்து. புற வெப்பநிலையில் அது வந்து 12 கிலோமீட்டரோடு முடிந்துவிடும். இந்த துருவ பகுதிகளில் 9 கிலோமீட்டர்லாம் இந்த ட்ரோப்போ அடுக்கு இருக்கும். இதில் தான் இந்த வானிலை நிகழ்வுலாம் நடக்கும். ஸோ இந்த தரையிலிருந்து இந்த 17 கிலோமீட்டர் வரலும் இருக்கக்கூடிய வெப்பம், ஈரப்பதம் போன்ற தரவுகள் முக்கியம். அதை வந்து இதில் உள்ள உணரிகள் கணித்து அது வந்து இந்த கூடத்துக்கு அனுப்பிவிடும். அப்புறம் அதை வைத்துக்கொண்டு வானிலை மையமானது இந்த கணினியில் புகுத்தி கணினி சார்ந்த கணிப்புக்கு பயன்படுத்துவார்கள்.